எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயம் எனக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்ருக்கு, ஒரு ஏற்றம் காத்துட்ருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 அட்சர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? இந்த மாற்றிய முதல் பகுதி ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும்? இந்த மாதிரியுடைய முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதன் இருப்பார். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்ந்து வலுவாக அமர்ந்திருப்பார். ராசிக்குள்ள சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். திடகார்த்தமான ஒரு மனதை கொடுக்கும், தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். விடாமுயற்சியோட எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து போராடுவீங்க. அது இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஏன்னா சூரியன் ராசிக்குள்ள இருந்தாவே நேரம் தவறாமல் இருப்பாங்க. கரெக்டான நேரத்தில் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியலாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உலக கட்டுக்குள்ள இருக்கும் இந்த மாதிரியா முதல் பகுதியில். ஸோ பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு ஏற்றத்தை செவ்வாய் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா ஏற்கனவே 10ஆம் இடமான இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது அதுவும் ஒரு மற்றொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்னதான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வரக்கூடிய வரவுகள் அனைத்தும் வந்து ஏதோ ஒரு வகையில் செலவாயிட்டு தான் இருக்கும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை சேமிச்சு வைக்க கற்றுக்குங்க. ஏதாவது இடத்துல போய் பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாற்றி 2வது பகுதியில் செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவார்? இன்னும் செலவுகளை அதிகமாக தான் கொடுப்பார். வீண் பண விரயங்களை கொடுப்பார். வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளை கொடுப்பார். இல்லை அவங்களோட ஸ்டடீஸ்க்காக செலவு பண்ண வைப்பார். இல்லை அவங்களோட தேவைகளுக்காக செலவு பண்ண வைப்பார். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வருமானம் கைக்கு வர மாதிரி தெரியும். ஆனால் இன்னொரு வகையில் செலவாயிட்டே இருக்கும். இதுதான் வந்து மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அப்போ இருக்கிற இடத்த விட்டு அந்த ஜாப் சேஞ்சுக்கு முயற்சி பண்ணலாம் நினைக்கிறவங்க, ஒரு வேலையில் ஒரு இடமாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ மாற்றத்துக்கு இப்போ நீங்கள் அடித்தளம் போடலாம். ஏன்னா ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் போய் உட்கார போறாரு இந்த மாதத்துக்கு 2வது பகுதியில். அப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கால கண்டிப்பாக மாற்றங்களை நீங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியும் இந்த ஜூலை மாதத்தில். அப்போ ஜாப் சேஞ்சுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது சரியாகவே வரும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க. 6ஆம் இடத்தை செவ்வாய் குரு சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கணும். மிதுன ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து ஒரு 45 வயது 50 வயது கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நிறைய கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கடன் நிறைய வாங்க வேண்டாம். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும். குறிப்பா பணத்தை யாரையும் நம்பி உங்க கையிலிருந்து எடுத்து கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படி கொடுத்தீங்கன்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா பாக்கியத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காருங்க. பாக்கியாதிபதி கொஞ்சம் பலம் இழந்தா இருக்காரு. அப்ப பாக்கியாதிபதி பலம் இழந்து இருக்கும் போது போற காசு திரும்ப வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அப்போ நண்பர்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, க்ளோஸ் சர்க்கிளா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் இந்த ஜூலை மாதத்துடைய 2வது பகுதியில் மட்டும் பணத்தை வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். கடன் வந்து ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பா கிடைக்கும். ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணி ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமா நீங்க செய்யலாம்.
அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த செய்கின்ற தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால எப்படியாச்சும் வாழ்க்கையில மேல வந்துடணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்ல. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் 2வது பகுதியில ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் அமர்ந்து சனியுடைய பார்வையை வாங்கியிருக்கார். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப குறுக்கு வழியில போறதுக்கு மனசு வந்து அலப்பாயும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேர்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால கொஞ்சம் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கனிவா பேசுங்க. கொஞ்சம் கோவம் வந்து அப்பப்ப எட்டி பார்க்கும். சரிங்களா? உங்களே அறியாம டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க ராசிக்காரங்க. ஸோ கொஞ்சம் நீங்க வந்து விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட் போட்டு இந்த மாதம் நீங்க நடத்தும் போது கண்டிப்பா நல்லாவே வரும். அதோட மட்டும் இல்லாமல் இதே சொன்ன மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க அல்லது வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி பண்றவங்க, இவங்க எல்லோருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு டைம் தான் இந்த டைம். ஏன்னா விரயஸ்தானம் வலுவா இருக்கு, 12ஆம் இடம் வலுவா இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா 10ஆம் அதிபதி 12ல உட்காரும் போது இருக்கிற இடத்த விட்டு தூர தேசம் போயிட்டு அங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவானும் சரி செவ்வாயும் சரி உண்டு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கிற வேலையை பார்த்துட்டு விடுறாங்க. இவங்க எல்லோருக்கும் அந்த வேலை ஒரு மாற்றத்துக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் சரியா வரும் இந்த டைம்ல. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில மட்டும் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் கூடி 12ல உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் வாழ்க்கை துணையார்கிட்ட விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது எட்டி பார்க்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுறது சிறப்பாக இருக்கும். முடிஞ்சா இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் திருமணத்தை முடிக்கிறது சிறப்பாக இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு அதன் பிறகு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்தில் சனி பகவான் உக்ரமா இருக்கனால கொஞ்சம் தந்தை வழி உறவுகிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் தந்தையார்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள், அதனால ஒரு ஏற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் கூடி ராசிக்கு 2ல உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பினான்சியலா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா உண்டுங்க. ஆனா அதற்கேற்ற செலவுகளும் கண்டிப்பா உண்டு. ஸோ முடிஞ்சிருக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா யார் ரொம்ப வலுவா இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் நல்லா வலுவா இருக்காருங்க. ஸோ சுக்கிரன் நல்லா வலுவா இருக்கனால உங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெல்ல மெல்ல ஒரு முடிவுக்கு வரும், ஒரு தீர்வுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தாராளமா நீங்க செய்யலாம். ரொம்ப நாளா வந்து நிறைவேற்ற முடியாமல் இருந்த நேர்த்திக்கடன்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ரொம்ப வலுவா இருக்கார். அதனால ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் நல்ல ஒரு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அட்வைஸ் நீங்க கேட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா அவங்களோட அட்வைஸை நீங்க கேட்டு நடக்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு நிலைமையை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். அவங்களால நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சூரியன் ரொம்ப வலுவா இருக்கார். சூரியன் 3ஆம் அதிபதி வலுவாயிட்டாவே கண்டிப்பா உடன் பிறந்த சகோதர சகோதரி இருந்தாலும் அவங்க வழியில நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு. ஸோ அவங்க கிட்ட நீ ஒரு அட்வைஸ் கேட்டு நடக்கும்போது சரியாவே வரும். 2வது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ரொம்ப வலுவா இருக்கார். சரிங்களா? அதுதான் சொல்றேன், ரத்தக்காரர்களும் சொல்லக்கூடிய செவ்வாயும் வலுவா இருக்கார். 3வது சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனும் வலுவா இருக்காங்க. ஸோ இவங்களால நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட பாக்கியாதிபதியுடைய பார்வையை வாங்கியிருக்கனால நீங்க உங்களை முதல்ல நம்புங்க. சரிங்களா? உங்க மேல ஒரு நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா அமைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 21ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் ஜூலை மாதம் 23ஆம் தேதி காலை 9:30 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். சரிங்களா? 8ஆம் இடத்துல
மறையும் போது அன்றைய தினம் பௌர்ணமியா இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இந்த சந்திராஷ்டிரம் வந்து பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, சந்திரன் உங்க சுயஜாதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் அவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மன உளைச்சல்கள், கொஞ்சம் ஏற்கனவே நடந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளா இருக்கும். மற்றபடி நிறைய பேருக்கு இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்றைய தினத்துல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹனுமன் கோயிலுக்கோ அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு ஒரு துளசி மாலையை சாத்தி சுவாமிக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், தெளிவா இருப்பீங்க, இருக்கிற காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.